டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வர எப்படி உங்க எக்ஸ் ஞாபகமா இருக்கிற ஒரு பொருளை எரிப்பீங்களோ அதே மாதிரி உங்க ஹார்ட்டுக்குள்ள நாங்களும் எரிப்போம். இல்ல புரியல. எக்ஸைல பிளாக் ஹார்ட் மசிலுக்கு சப்ளை பண்ற பிளட் வெசல்ஸ்ல கொலஸ்ட்ரால் பில்டப் ஆகி பிளாக் ஃபார்மேஷன் நடக்கும். ஒருவேளை அந்த பிளாக் ரப்சர் ஆச்சுன்னா நம்மளோட பாடியோட இம்யூன் சிஸ்டம் இன்ஜுரின்னு நினைச்சு ஹீல் பண்றதுக்கு பிளேட்லெட்ஸ் அனுப்பும். இதனால அங்க ஒரு பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகி உங்க ஹார்ட் மசில்ஸ்க்கு சுத்தமா பிளட் போகாது. இதைத்தான் நாங்க ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். இந்த த்ராம்பஸை சரி பண்றதுக்கு த்ராம்போஸ் செக்ஷன் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். சோ சிம்பிளா புரியணும்னா சோஃபா கேப்ஸ்குள்ள டஸ்ட் இருக்கு, அதை வெளியே எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? வேக்யூம் கிளீனரை யூஸ் பண்ணுவோம். சோ இந்த த்ராம்பஸை வெளியே எடுக்க நாங்க த்ராம்போசெக்ஷன் கேத்தீட்டரை யூஸ் பண்ணுவோம். அப்படி த்ராம்போசெக்ஷன் ஃபெயிலியர் ஆகிற பட்சத்துல இப்போ யூஸ் பண்றதுக்கு வந்திருக்கிற புது டெக்னாலஜி தான் இந்த லேசர் அத்திரெக்டமி. இது வேக்யூம் கிளீனர் மாதிரி சக் பண்ணி எடுக்காது, இந்த த்ராம்பஸை எரிச்சு வேப்பரைஸே பண்ணி விட்டுரும். இப்போ த்ராம்பஸ் கிளியர் ஆயிரும், நமக்கு ரூட் எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். தேவைப்பட்டா பலூன் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இல்ல டைரக்டா போய் ஸ்டென்ட்டே போட்டுடலாம். சோ நாங்க உங்க ஹார்ட்டை எரிக்கிறது இப்படித்தான், உங்க ஹார்ட்டை காப்பாத்துறதுக்காக.